ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளியான பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ சிவகார்த்திகேயன் வந்து ரயில்வேல ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட தம்பியான அதர்வாவை இன்ஜினியரிங் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து ஹிந்தியை எதிர்க்கிறதுக்காண்டி ஒரு குழு மாதிரி வச்சு அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அந்த குழுவில் ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு. அதனால சிவகார்த்திகேயன் வந்து இனிமேல் யாருமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 1965 இந்த நாட்டில் ஹிந்தி தான் முக்கியமான லாங்குவேஜ் அப்படின்னு அமல்படுத்துறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை எதிர்க்கிறாங்க. அதே மாதிரியே சிவகார்த்திகேயனும் அவரோட கேங்கை எல்லாத்தையும் வச்சு எதிர்க்கிறாரு. அதில் ஒரு சின்ன சம்பவமும் நடந்துருது. கடைசியில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை வந்து கொண்டு வந்தாங்களா இல்லையா, சிவகார்த்திகேயன் எதுக்காண்டி இவ்வளோ ஒரு உயிரை கொடுத்து போராடினாரு, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தது அப்படின்னு ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா 1965 தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் அந்த கதையை எடுத்திருக்காங்க. படத்தில் முக்கியமான கேரக்டர் நேமையும் இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுதா கொங்கரா வந்து அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் பண்ணுற அந்த காட்சி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரவி மோகனோட வில்லத்தனம் வந்து இந்த படத்தில் ஒரு ஹைலைட் ஆனதுன்னே சொல்லலாம். எதுக்குன்னா அவரோட நடிப்பை வேற லெவலில் வெளிக்காட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் எல்லாமே படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ரவி மோகனுக்கு ஒரு கம்பேக்கான படம் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகலாம். அதுக்கப்புறம் தமிழில் ஸ்ரீலீலாவை புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சதே நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா இந்த படம் வந்து பழைய காலத்து கதை மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஒர்க்கு, அந்த காஸ்டியூமு எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. அதில் நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து வச்ச காட்சி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த போராடுற காட்சி, அந்த கன் ஷூட்டிங் காட்சி, அந்த ட்ரெயினை எரிக்கிறது, போராடுறது, அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக ஜனவரி 26 ஒரு சின்ன சம்பவம் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. அதில் வந்து அந்த கருப்பு கொடி, கருப்பாக இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சில சட்டம் மாதிரி அந்த ஊரில் அப்போ போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம அதர்வா வந்து ஒரு சம்பவம் பண்ணுவார். அந்த காட்சியை சினிமாட்டோகிராஃபர் ரொட்டேட்டிங் ஷாட்டில் சூப்பராக காமிச்சிருப்பார். அதே மாதிரியே அப்போது சிவகார்த்திகேயனுக்கு பேக்ரவுண்டில் சூரியன் மறையிற மாதிரி வச்சு ஒரு காட்சி இருக்கும். அதுவும் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ்குமார் வந்து அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. படத்தில் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஜிவி பிரகாஷும் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஜிவி பிரகாஷ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை வேறு லெவலில் போட்டிருக்காரு. எதுக்குன்னா அந்த ஃபைட் காட்சிக்கும் அந்த போராடுற காட்சிக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கு தகுந்த மாதிரியே டேரக்டரும் அந்த மியூசிக்கை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுதா கொங்கரா வந்து அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஃபைட்டு, எமோஷனு, லவ்வு அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சில காட்சிலாம் பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷங்க உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க. ஆனால் தேவையில்லாத காட்சிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் நமக்கு. அதில் முக்கியமானது பார்த்தோம்னா அந்த ரொமான்ஸ் காட்சி தான். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா இந்த கதை வந்து ஒரு போராடுற கதை மாதிரி போகும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு நடந்த உண்மை சம்பவத்தெல்லாம் சில காட்சியை காட்டுவாங்க. அதில் தேவையில்லாத லவ் காட்சி, பாட்டு அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரை பற்றி சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு பாட்டு வரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி காமெடிலாம் என்னடா இந்த மனுஷங்க காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி கதையில் அப்படின்னு இருக்கும் நம்ம பார்க்கும்போது, அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான ஜி5ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.